தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை கோரிப்பாளையத்தில் 213 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். திருப்பத்தூரில் அமைக்கப்பட்ட மருது சகோதரர்களின் சிலையையும் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மதுரையில் பினாக்கிள் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் விரிவாக்க மைய கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். இளைஞர்களுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சி மையத்தையும் திறந்து வைத்து ஆய்வு மேற்கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட சர்வதேச தாய்மொழி நாள் தினம் வாழ்த்து. காவி உடையில் திருவள்ளுவர் படம் இடம்பெற்றதால் சர்ச்சை, உடனடியாக பதிவை நீக்கிய இபிஎஸ். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் போராட்டம். ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்டோர் கைது. புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் கட்சியினரிடையே பயங்கர மோதல். கட்டை மற்றும் கற்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றோரை கைது செய்து இழுத்துச் சென்ற போலீசார். திருப்பூரில் தங்கியிருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்துக்களை கூறி வந்த கும்பல் கைது. வங்கதேசத்தை சேர்ந்த 6 பேரை கைது செய்த திருப்பூர் காவல்துறையினர். திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் தொகுதி பங்கீடு நடத்துவதற்கு பேச்சுவார்த்தை குழு அமைத்தது திமுக. RS பாரதி, R ராசா, திருச்சி சிவா, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 7 பேருக்கு குழுவில் இடம். திமுகவை தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை குழுவை அமைத்தது மதிமுக. ஆடிட்டர் அர்ஜுனராஜ், செந்தில் அதிபன், சு ஜீவன், வி சேஷன் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளதாக வைகோ அறிவிப்பு. தமிழே என அழைக்கும் போது கிடைக்கும் இன்பம் மகத்தானது என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உலக தாய்மொழி நாள் வாழ்த்து. தமிழ் மொழியை காத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து செழிப்போடு வாழ வைக்க வேண்டியது நம் பொறுப்பு எனவும் எக்ஸ் பதிவு. மரபணுவில் உருவாகி தாய்ப்பாலில் உணவாகி செவிப்பொறியில் ஒளியாகி உடலுக்குள் உயிராகி நிற்கிறது தாய்மொழி. மொழியால் உருவானேன், மொழியால் வாழ்கிறேன் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் தாய்மொழி நாள் வாழ்த்து. திருச்சியில் இன்று நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026. 117 ஆண்கள், 117 பெண்கள் என 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறார் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். திருச்சியில் இன்று நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்காக தனி இடம் அமைப்பு. 1,00,000 பேர் அமரும் வகையில் இருக்கைகளும், மாற்றுத்திறனாளிகள், முதியோருக்கு தனி இருக்கைகள் என சிறப்பு ஏற்பாடு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் நாத்தக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த தொகுதியில் போட்டி? காரைக்குடி தொகுதியில் போட்டி என தகவல் வெளியாகி வரும் நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் கோவிலை வைத்து தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க பாஜக சங் பரிவார்கள் திட்டமிட்டுள்ளதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டும் சக்திகளுக்கு இடம் கொடுக்க கூடாது எனவும் நூல் வெளியீட்டு விழாவில் பேச்சு.
பொய் பாடுவதில் தான் வல்லவர், மற்றபடி எதிலும் வல்லவர் கிடையாது என எடப்பாடி பழனிசாமி குறித்து அமைச்சர் ரகுபதி விமர்சனம். விடியல் பயணத்தை ஓசி பயணம் என சொல்வதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை என்றும் கருத்து. பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி பயில இடம் கிடைத்தால் பெற்றோர் நிம்மதியாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து புகழ்ந்து பேசிய ஆளுநர் RN ரவி. நாற்பத்தைந்து ஆண்டுகள் அரசியலுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி பிடித்தவர் விஜய். திமுகவை வீழ்த்த தவேக தலைவர் விஜயால் மட்டும்தான் முடியும் எனவும் KA செங்கோட்டையன் சூளுரை. திமுக இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பது என்பது வரலாற்றிலேயே இல்லை என ஆதவ் அர்ஜுனா பேச்சு. திமுக தனது கூட்டணி கட்சிகளை ஷேர் ஆட்டோவில் ஏற்றுவதைப் போல பணம் கொடுத்து சேர்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. சேலம் ஆத்தூர் அருகே ஜவுளி விற்பனை தொடர்பாக 10 லட்சம் ரூபாய் கேட்டு ஸ்டேட் பேங்க் ஊழியர் காரில் கடத்தல். கடத்தல் சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் பத்திரமாக மீட்பு. மகளிர் உரிமை தொகையாக இந்த மாதம் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது சரியா தவறா என்ற ஆசிரியரின் கேள்விக்கு தவறு என கைதூக்கிய மாணவிகள். தமிழ்நாடு அரசின் திட்டங்களை அரசு பள்ளி மாணவிகள் மறுக்கும் காட்சி இணையத்தில் வைரல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.